என்ன சித்தி காலையில எங்க கிளம்பியாச்சு? சர்ச்சுக்கு போகிறோம்ல. இன்னைக்கு சங்கிலி தொடர் ஜெபம்ல, அதனால ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகிறேன். வரியா நீனும்? நான் வரல, எனக்கு நைட்டு தான் ப்ரேயர். நீங்க போயிட்டு வாங்க. சரிப்ல. ஜெப குறிப்புலாம் வெளியில எழுதி போட்டிருந்த மாதிரிலாம் இருக்கு. என்னென்னு வாசிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்குது? தேசத்துக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கவும். சரி. அடுத்தால மிஷினரிகளுக்காக ஜெபிக்கவும். சரி, ஓகே. அடுத்தால என்ன போட்டிருக்கு? சபைக்காகவும் சபை ஊழியருக்காகவும் சபை மக்களுக்காகவுமா? சரி. அடுத்தால வியாதியஸ்தர்களுக்காக ஓகே. அடுத்தால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஓகே. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஓகே. வேலை பார்க்குறவங்களுக்காக சரி 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 ஓகே. உள்ள போய் ப்ரே பண்ணுமா? அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறேன் இசப்பா. இசப்பா, என் கணவருக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. என் கணவருக்கு ஒரு நல்ல சம்பள உயர்வு கொடுங்க. அடுத்தால என் பையன் 12ஆப்பு படிக்கான். அவன் அதை முடிச்சுட்டு நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்க கிருபை தாங்கப்பா. அடுத்தால எனக்கு இந்த களக்காடு திருநெல்வேலிக்கெலாம் போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கால் வைக்க கூட இடம் தர மாட்டா கால் வயசப்பா. அதனால் எனக்கு சீக்கிரமாக ஒரு கார் வாங்க கிருபை தாங்க. ஒரு நல்ல காராக வாங்கணும். அதுக்காக நீங்கள் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்கப்பா. அடுத்தால எனக்கு இந்த சேலையே கம்மியாக இருக்கு ஏசப்பா. என் இப்போ சொந்தக்காரிவெல்லாம் நல்லா மாடலாக ஜிகு ஜிகுன்னு சேலை வச்சுருக்காள்வ. பக்கத்து வீட்டுக்காரி ஏற்று வீட்டுக்காரியெல்லாம் வச்சுருக்கா. எனக்கு நான் கெட்ட சேலையே மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருக்கேன். அதனால் எப்படியாவது ஒரு 400 500 எங்கேயாவது ஆஃபர் போட்டு அது என் கண்ணில் மாட்டி ஒரு 10 15 சேலை பறக்கிட்டு வரணும் ஏசப்பா. எனக்கு அதுக்கு எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. அடுத்தால எனக்கு லாஸ்ட் ஏசப்பா, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு 5 பவுனில் ஒரு 6 மட்டும் இந்த வருஷத்துக்குள்ளே வாங்கிடணும். எல்லாரும் போட்டிருக்காள்வே. இப்போ சர்ச்சு கூட்டம் வர வருது. நான் இந்த ஒரு செயினோடு வந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்கும் ஏசப்பா. அதனால் எப்படியாவது ஏதாவது ஒரு லோனையாச்சும் வாங்கி நான் எப்படியாவது வாங்கிடணும் ஏசப்பா. ஐயோ, அதுக்குள்ளேட்டியே 1 மணி நேரம் ஆயிட்டு. வெளியில் எழுதி போட்டிருக்க ஜெப குறிப்புக்கு ஒன்று கூட ப்ரேயர் பண்ணலையே. சரி, சீக்கிரமாக பண்ணும் ஏசப்பா. நீங்கள் வெளியில் எழுதி போட்டிருக்க ஜெப குறிப்புகள்லாம் அறிவிங்க ஏசப்பா. அதை எப்படியாவது ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமேன். எப்பா, ஒரு வழியாக ப்ரேயர் பண்ணியாச்சுப்பா. இப்போ தான் மனசுக்கு நல்லா இருக்கு. சரி, வீட்டில் சோறு அடுப்பில் வச்சுட்டு வந்தேன். சீக்கிரமாக போவோம் வாங்க. சரினாக்கா, எல்லா ஜெப குறிப்புக்கும் நல்லா ப்ரேயர் பண்ணினீங்களா? அதெல்லாம் நல்லா பண்ணிட்டேன் பாஸ்டர். எல்லா ஜெப குறிப்புக்கும் கரெக்டாக பண்ணிட்டேன்.